பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு அழகான வேத பகுதி வாசிப்போம். மத்தேயு 26 அதிகாரம் 41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த ஆவி உற்சாகம் உள்ளது அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளான மனசாட்சி, நம்மளுடைய உள்ளுணர்வு, இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய செயல்களை உணர முடிகிற ஒரு உணர்வு தாங்க இந்த ஆவி. இந்த மாம்சத்தை எதை சுட்டி காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, மோரோவர் அது ஒரு செல்ஃபிஷ் குணத்தை தாங்க காட்டும். எனக்கு, நான் மட்டும், எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு குணத்தை இந்த மாம்சம் நமக்கு கொடுக்குதாங்க. வாழ்க்கையில வர ஒவ்வொரு துன்பத்தையும் இந்த மாம்ச கண்களை பார்க்கும்போது ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே ஆவியின் கண்களை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்படுனா, சிலுவை சுமக்கும் போது மாம்சத்தின் பிரகாரமாக ஏசப்பாக்கு அது ரொம்ப வலியா இருந்திருக்கும், ஒரு மரண வேதனை கொடுத்திருக்கும். ஆனா அதே அவருடைய ஆவியின் கண்களை பார்க்கும்போது இந்த வலியை தாங்கிக்கிறது மூலியமாக ஒரு பெரும் கூட்டத்துக்கே ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவங்க எல்லாம் நரக ஆக்கணிக்கு போகாம பரலோகத்துல மீட்கப்படுற ஒரு பெரும் கிருபை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிந்தை அவருக்குள்ள இந்த ஆவியின் உணர்வால தாங்க கிடைச்சது. அதனாலதான் அந்த பாரமுள்ள சிலுவையும் நமக்காக ரொம்ப சந்தோஷமா அவர் ஏத்துக்கொண்டாருங்க. இது போல என்னைக்கு நம்ம மாம்சத்தின் கண்களால இந்த உலகத்தை பார்க்காம ஆவிக்குரிய கண்களால பார்க்கும்போது அதோட அர்த்தமே ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம மரித்து போனா நம்ம மாம்சம் அழிந்து போயிடுங்க. இப்படி அழிந்து போற இந்த மாம்சத்துக்காக நம்ம வாழாம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நம்மளுடைய உள்ளான ஜீவியத்துக்காக நம்ம வாழ ஆயத்தப்படலாங்க. ஆனா என்னைக்குமே நம்மளால ஆவின் சிந்தியா இருக்க முடியாது. அதெல்லாம் வேதம் மறுபடியும் நமக்கு தெளிவா சொல்லுது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள ஜெபத்துல உறுதியா இருக்கும் போது நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப அழகானதாகவும் ஆழமானதாகவும் உண்மை உள்ள அர்த்தமுள்ள சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும் இருக்குங்க. ஸோ ஆண்டவரோட விழித்திருந்து ஜெபித்து அவர் கொடுக்குற ஒரு டிவைன்ஃபுல் லைஃபை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு பாருங்க. மீண்டும் இருக்கத்தின் ஒரு ஒழிக்கும் வரை ஆண்டவரோட இணைந்துங்கள் நண்பர்களே. ஹாவ் அ பிளஸ்ட் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.